दाता विधाता को क्या दे सकेंगे। किए तूने हम पर है एहसान इतने कि जीवन भी देकर चुका ना सकेंगे, कि जीवन भी देकर चुका ना सकेंगे। ये मैंपन मेरापन, ये तखपन, ये जीवन, ये संकल्प हर बोल अर्पण है धड़कन। तू आश विश्वास बल है भरोसा, तू बाबा संसार साकार सपना। अगर टूटती सांस काम आए तेरे, अहो भाग्य जीवन बने धन्य अपना। यही एक अरमां है दिल में हमारे, कि हम में दिखे तू बने सदर्पण। प्राणों के प्यारे बाबा हमारे, तुझे तेरा सब कुछ समर्पण समर्पण। जीवन के दाता सांसों के स्वामी, ये नैया की पतवार तुमको है अर्पण। जीवन के दाता सांसों के स्वामी, ये नैया की पतवार तुमको है। तेरे प्यार में डूबा रहता है बाबा दिल हमारा। तेरे प्यार में डूबा रहता है बाबा दिल हमारा। कोई भी नहीं इस जहां
अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। शिव का कर लो ध्यान, आ रहा पावन पुण्य सवेरा। तुम हो कौन, कहाँ से आए, अपने आप को जानो। राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो। इसी राजपथ पर चलकर तुम पालो अपना बसेरा। तुम हो आत्मा तन से न्यारे, परमात्मा को प्यारे। दिव्य गुणों को धारण करके योगी बनो दुलारे। ज्योति बिंदु ही तोड़ेगा ये माया मोह का घेरा। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। ओम शांति, ओम शांति, ओम शांति। ஓம் சாந்தி. 4/5/2025 அவ்யக்த பாப்தாதா. ரிவைஸ் டேட் 20/2/2005. இன்றைய பாடத்தினுடைய தலைப்பு தில் சே மேரா பாபா கஹோ और सर्व अविनाशी खजानों को मालिक बन बेफिकर बादशाह बनो. கவலையற்ற பாதுஷாக்களாக ஆகுங்கள். அதுக்கு என்ன தேவை? அனைத்து அழியாத பொக்கிஷங்களுடைய எஜமானர்களாக ஆக வேண்டும். அனைத்து பொக்கிஷங்களுடைய எஜமானர்களாக ஆக வேண்டும் என்றால் இதயபூர்வமாக என்னுடைய பாபா என்று கூறினாலே போதுமானது. ஆகவே பாடத்தினுடைய தலைப்பில் பாபா சொல்கிறாங்க, இதயபூர்வமாக எனது தந்தை என்று கூறுங்கள், மேலும் அனைத்து அழியாத பொக்கிஷங்களின் எஜமானர்களாக ஆகி கவலையற்ற பாதுஷாக்களாக ஆகுங்கள். आज भाग्य विधाता बाप दादा अपने सर्व बच्चों के मस्तक बीच भाग्य के रेखाएं देख रहे हैं. என்ற பாக்கியத்தை வாரி வழங்கக்கூடிய வள்ளல்களான பாப் தாதா தனது அனைத்து குழந்தைகளுடைய நெற்றியின் மத்தியில் பாக்கியத்தினுடைய ரேகைகளை பார்த்து கொண்டு இருக்கின்றார்கள். हर एक बच्चे के मस्तक में चमकते हुए दिव्य सितारे की रेखा दिखाई दे रही है. ஒவ்வொரு குழந்தையினுடைய நெற்றிலையும் பிரகாசிக்கக்கூடிய திவ்யமான நட்சத்திரனுடைய ரேகை தெரிந்து கொண்டே இருக்கின்றது. हर एक के नैनों में
स्नेह और शक्ति की रेखा देख रहे हैं. ஒவ்வொருவருடைய கண்ணிலும் அன்பு மற்றும் சக்தியின் ரேகைகளை பார்த்து கொண்டு இருக்கின்றார்கள். முக்மே சிரேஷ்ட மதுர் வாணி கோ தேக் ரஹே ஹே. வாயில இனிமையான வார்த்தையினுடைய ரேகைகளை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஓட்டோமே முட்டி முஸ்குரான் கி ரேகா சமக் ரஹி ஹே. இதழ்கள்லையோ உதடுகள்லையோ இனிமையான புன்சிரிப்பினுடைய ரேகையை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். दिल में दिलाराम के स्नेह में लवलीन को रेखा देख रहे हैं. இதயத்தில் திலாராமனுடைய அன்பினுடைய மொழி இருக்கக்கூடிய ரேகையை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். हाथों में सदा सर्व खजानों के संपन्नता की रेख देख रहे हैं. கைகளில் எப்பொழுதும் அனைத்து பொக்கிஷங்களையும் சம்பன்னமான ரேகைகளை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். पाँव में हर कदम में पदम की रूप रेखा देख रहे हैं. கால்களில் ஒவ்வொரு அடியிலையும் பதம்கான ரேகைகளை பார்த்து கொண்டு இருக்கின்றார்கள். ஐசி சிரேஷ்ட பாக்ய சாரை கல்வி கிசிக்கா नहीं होता. அப்படிப்பட்ட சிரேஷ்டமான பாக்கியம் முழு கல்பத்தில் யாருக்குமே இருக்க முடியாது. जो बच्चों के संगम युग पर भाग्य प्राप्त हुआ है. குழந்தைகளா உங்களுக்கு இந்த சங்கம் யுகத்தில் என்ன பிராப்தி ஆகியிருக்கின்றதோ பாக்கியம், இது வேறு யாருக்குமே ஆக முடியாது. ஆக பாக்கியத்தில் கூட பாபா பார்க்கும்போது என்னெல்லாம் ரேகைகளை பார்க்கின்றார். புருவ மத்தியில் என்ன பார்த்தார்? பாக்கியத்தினுடைய ரேகைகளை பார்த்தார். கண்களில் என்ன பார்த்தார்? அன்பு மற்றும் சக்தி. 2 கண் இருக்கு இல்லையா, அதனால் அன்பு மற்றும் சக்தியினுடைய ரேகையை பார்த்தார். வாயில் என்ன பார்த்தார்? இனிமையான வார்த்தைகளை பார்த்தார். உதடில் என்ன பார்த்தார்? இனிமையான புன்சிரிப்பை பார்க்கின்றார். அந்த ரேகையை பார்க்கின்றார். இதயத்தில் திலாராம் பாபாட்ட லவ்லீனுடைய ரேகையை பார்க்கிறார். கைகளில் அனைத்து பொக்கிஷங்களினுடைய சம்பன்ன தன்மையை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். கால்களில் ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் போதும் பதம் குணா பாக்கியத்தை அடையக்கூடிய ரேகைகளை பார்த்து கொண்டிருக்கின்றார். ரேகைனா நம்ம கையில் இருக்கிற ரேகையை பாபா குறிக்கல, என்னென்னலாம் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட சிரேஷ்டமான பாக்கியம் முழு கல்பத்தில் சங்கமிக பிராமணர்களாகிய உங்களை தவிர வேறு யாருக்குமே பிராப்தியாக முடியாது. ஐசா अपना பாக்கிய அனுபவ करते हो. அப்படி தன்னுடைய பாக்கியத்தை அனுபவம் செய்கின்றீர்களா? இத்தனை சிரேஷ்ட பாக்கிய का रूहानी नशा अनुभव करते हो. இப்படிப்பட்ட சிரேஷ்டமான பாக்கியத்தினுடைய ஆன்மீக போதையை அனுபவம் செய்கின்றீர்களா? தில் மே சொதை கீத் பச்சிதா ஹே. இதயத்தில் தாமாவே இந்த பாடலை எழ வேண்டுமா? என்ன? வா மேரா பாக்ய, ஆகா என்னுடைய பாக்கியமே. ஏ சங்கமிக பாக்ய அவினாஷி பாக்ய हो जाता है. இந்த சங்கமிகத்தில் எந்த பாக்கியம் அவினாஷியாக ஆகின்றதோ அது எப்பொழுதுமே அழியாததாக ஆகின்றது. சொல்லிட்டு பாபா கேட்குறாங்க, क्यों? ஏன்? அவினாஷி பாப் துவாரா அவினாஷி பாக்ய பிராப்த் हुआ है. அழியாத தந்தையின் மூலமாக அழியாத பாக்கியம் என்பது பிராப்தி ஆகியிருக்கின்றது. லேக்கின், இங்கே தான் புரிவிக்கிறார். ஆனால் என்ன? பிராப்தி சங்கம் பரி होता है. இது எப்போ பிராப்தி ஆகின்றது? இந்த சங்கம யுகத்தில் தான் பிராப்தி ஆகின்றது. சங்கம யுக பரி அனுபூதி करते हो. சங்கம யுகத்தில் தான் நீங்கள் அனுபவம் செய்கின்றீர்கள். விஷய சங்கமிக்கு பிராப்தி அதி சிரேஷ்ட ஹே. இந்த விசேஷமான சங்கம யுகத்தினுடைய பிராப்தி ரொம்ப ரொம்ப சிரேஷ்டமானது. तो आग ऐसे श्रेष्ठ भाग्य का अनुभव सदा इमर्ज रहता है या कभी इमर्ज कभी इमर्ज रहता है. அப்படிப்பட்ட சிரேஷ்டமான பாக்கியத்தினுடைய அனுபவம் எப்பொழுதும் எமர்ஜாக இருக்கின்றதா, இல்லை சில நேரம் மறைஞ்சும் சில நேரம் எமர்ஜாகவும் இருக்கின்றதா? புருஷார்த்த क्या किया? நீங்கள் என்ன புருஷார்த்தத்தை செய்தீர்கள்? इतने बड़े भाग्य की प्राप्ति के लिए पुरुषार्थ कितना सहज हुआ. இவ்வளோ பெரிய பாக்கியத்தை பிராப்தி அடைவதற்காக புருஷார்த்தம் எவ்வளோ சகஜமாக இருக்கின்றது. சிர் தில் சே ஜானா மானா அவர் அப்பனா பனாயா. இதயத்தில் தெரிஞ்சுக்கிட்டீங்க, ஏற்றுக்கொண்டீர்கள், தன்னுடையவராக ஆக்கிவிட்டீர்கள். மேரா பாபா, அவ்வளோதான். தெரிந்து கொண்டீர்கள், ஏற்றுக்கொண்டீர்கள், தன்னுடையவர்களாக ஆக்கிவிட்டீர்கள். எப்படி? ஒரே ஒரு வார்த்தை தான், மேரா பாபா.
தில் சே பஹச்சான்னா மை பாப் கா பாப் மேரா. இதயத்தில் இதை கண்டு கொண்டீர்கள். நான் பாபாவினுடையவன், பாபா என்னுடையவர். மேரா மான்னா அவர் அதிகாரி பன், எனது என்பதை நீங்கள் எப்போ ஏற்றுக்கொள்கின்றீர்களோ அப்போ என்ன ஆயிடுறீங்க, அதிகாரிகளாக ஆகிவிடுகின்றீர்கள். அதிகார் பி கித்னா படா ஹே. அவன் கேட்குற அந்த அதிகாரம் கூட எவ்வளவு பெரியது. சோச்சோ, கொஞ்சம் யோசிங்க. கோய் பூச்சே கே கே மில்ல. யாராவது உங்கள்கிட்ட கேட்டாங்கன்னு வச்சுங்க, உங்களுக்கு என்னெல்லாம் கிடச்சிது, தோ கியா கहेंगे, என்ன சொல்லுவீங்க? ஜோ பானா தா வா பாலியா. எதை அடைய வேண்டுமோ அதை அடைந்துவிட்டோம். என்னென்ன கிடச்சதுன்னு லிஸ்ட்லாம் போட்டு சொல்லலை. அதுக்கு பதிலாக என்ன சொல்லிடுறோம், எதெல்லாம் அடையணுமோ அதை அடைந்து விட்டோம். அப்பிராப்த நெய் கோய் வஸ்து பரமாத்மா கஜானமே. ஏனென்றால் அப்பிராப்தி என்பது எதுவுமே கிடையாது யாருடைய பொக்கிஷங்களில், பரமாத்மாவனுடைய பொக்கிஷங்களில். ஐसे प्राप्ति स्वरूप का अनुभव कर लिया या कर रहे हो. அப்படிப்பட்ட பிராப்தி ஸ்வரூபத்தை அனுபவம் செய்து விட்டீர்களா அல்லது செய்து கொண்டு இருக்கின்றீர்களா? பவிஷ்யக்கு பாத் அலக. எதிர்காலத்தினுடைய விஷயம் தனிப்பட்டது. संगम युग का ही प्राप्ति स्वरूप का अनुभव है. संगम युग में प्राप्ति स्वरूपத்தினுடைய அனுபவமாகும். अगर संगम युग पर अनुभव नहीं किया तो, சங்கம யுகத்தில் அனுபவம் செய்யவில்லை என்றால் भविष्य में भी नहीं हो सकता है. எதிர்காலத்தில் கூட அது முடியாது. क्यों? ஏன்? भविष्य प्रारब्ध है लेकिन प्रारब्ध पुरुषार्थ के श्रेष्ठ कर्म से बनती है. எதிர்காலத்தினுடைய பிராரப்த் என்பது புருஷார்த்தத்தினுடைய சிரேஷ்டமான கர்மம் இப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்களோ இதனுடைய ஆதாரத்தில் தான் கிடைக்கின்றது. ஐசனிக்கு லாஸ்ட் அனுபவ ஸ்வரூப் பண்ணீங்க. அதனால் அப்படி நினைக்காதீங்க, கடைசி நேரத்தில் தான் அனுபவ ஸ்வரூபமாக ஆகும். சங்கம யுகே பௌத் கால் கா யே அனுபவ ஹே. சங்கம யுகத்தினுடைய ரொம்ப காலத்திற்கான அனுபவம் இது. ஜீவன் முக்த் கா விசேஷ அனுபவம் அப்கா ஹே. ஜீவன் முக்த் என்பதனுடைய விசேஷ அனுபவம் இப்போதற்கானது தான். பேஃபிகா பன்னிக்கா அனுபவம் அப்போ கவலையற்ற பாதுஷாவாக ஆறுவதற்கான அனுபவமோ இப்போ தான். ஆக சபி பேஃபிகா பாஷா ஹோ யா ஃபிக்கர். அனைவரும் கவலையற்ற பாதுஷாக்களாக இருக்கின்றீர்களா இல்லை ஏதாவது கவலை இருக்கின்றதா? ஜோ பேஃபிக்க பனேவோ ஹாத் உட்டாகும். யார் கவலையற்ற பாதுஷாக்களாக ஆகிவிட்டார்களோ அவர்கள் கையிலே உயர்த்துங்கள். பன் கயே யா பன் ரஹே. ஆகிவிட்டீர்களா அல்லது ஆகிக்கொண்டு இருக்கின்றீர்களா? பன் கயேனா பாபா எப்படி கன்ஃபர்மேஷன் வாங்கிறார் பாருங்க. ஆகிவிட்டீர்கள் தானே. கியா ஃபிக்கர், உங்களுக்கு என்ன கவலை? ஜப் தாத்தாக்கே பச்சே பன்கே, வாரி வழங்கக்கூடிய வல்லனுடைய குழந்தைகளாக ஆகிவிட்டீர்களோ ஃபிக்கர் கியா ரஹியா, கவலை என்ன இருக்கின்றது? மேரா பாபா மானா, எனது தந்தை என்று ஏற்றுக்கொள்கின்றீர்கள் என்றால் ஃபிக்கருக்கு அநேக் டோக்ரியாக்கா பேஜ் உத்தர் கயா. கவலைகள் என்ற கூடைகள், அதனுடைய சுமைகள் இறங்கிவிட்டது என்று அர்த்தம். போஜே கியா, இன்னும் ஏதாவது சுமை இருக்கின்றதா என்ன? மறுபடியும் பாபா கேட்குறாங்க, இருக்கின்றதா? பிரகிருதிகா கேள்வி தேக்தே ஹோ, இயற்கையினுடைய விளையாட்டையும் பார்க்குறீங்க. மாயாக்கா கேள்வி தேக்தே ஹோ, மாயனுடைய விளையாட்டையும் பார்க்குறீங்க. லேக்கின் ஆனால் பேஃபிக்க பாஷாவுக்கு சாட்சியோக்க கேள் தேக்தே ஹோ, நீங்கள் கவலையற்ற பாஷாக்களாக ஆயிட்டு சாட்சி ஆயிட்டு விளையாட்டை பார்க்கின்றீர்களா? துனியாவாலே தோ டர்த்தே ஹேன், உலகத்தினர் பயப்படுகின்றார்கள். பத்தா நஹீ கியா ஹோகா, என்ன ஆகுமோ தெரியலங்கிற பயம். ஆப்கோ டர் ஹை, டர்த்தே ஹோ, உங்களுக்கு ஏதாவது பயம் இருக்கின்றதா? பயப்படுகின்றீர்களா? நிச்சய और निश्चित जो होगा वो अच्छे से अच्छा होगा. நிச்சயமும் உங்களுக்கு இருக்குது, நிச்சயிக்கப்பட்டதும் உங்களுக்கு இது நல்லாவே தெரியும். எது நடந்தாலும் அது நன்மைக்கே நடக்கும். क्यों? ஏன்? திரிகாலதர்ஷி பன் ஹர் திருஷ்யக்கோ தேக்தே ஹோ, ஒவ்வொரு காட்சியும் எப்படி பார்க்குறீங்க? திரிகாலதர்ஷி ஆகிட்டு பார்க்குறீங்க. ஆஜ் கியா ஹை, கல் கியா ஹோனே வாலா ஹை, இன்னைக்கு என்ன நாளைக்கு என்ன ஆக போகின்றது, இஸ்கோ அச்சி தரசே ஜான் கயே ஹோ, நன்றாக இதை தெரிந்திருக்கின்றீர்கள். நாலேஜ் ஃபுல் ஹோனா,
ஒரே வார்த்தையில் பாபா சொல்லிட்டாங்க. ஏன்னா நீங்களாம் யார், नॉलेजफुल தான் அல்லவா. संगम के बाद क्या होना है आप सबको आगे स्पष्ट है ना. சங்கமத்துக்கு அப்புறம் என்ன ஆக போகிறது உங்கள் எல்லாருக்கும் இது ரொம்ப தெளிவாக தெரியும் அல்லவா. நவயுக் ஆனா ஹி ஹே, புது யுகம் வந்தே தீர வேண்டும். துனியா வாலே கஹேங்கே ஆயேகா, கொஷன் ஹே ஆயேகா. உலகத்தில் என்ன சொல்லுவாங்க, வருமா, கேள்விக்குறி வருமா. ஆப் கியா கேத்தே, நீங்கள் என்ன சொல்லுகின்றீர்கள், ஆயா ஹீ படா ஹை, வந்தே வந்து விட்டது. இசிலியே கியா ஹோகா கொஷன் நஹீ ஹை. அதனால தான் என்ன ஆகும் கேள்வியே உங்கள்கிட்ட கிடையாது. பத்தா ஹை ஸ்வர்க் யுக் ஆனா ஹி ஹை. உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸ்வர்ணிமமான இந்த சொர்க்கம் வந்தே தீரும். ராத் கே பாத் ஆப் சங்கம் பிரபாத் அமிர்த வேலை. இரவுக்கு அப்புறம் இந்த சங்கமே என்ன, அமிர்த வேலை தான். பிரபாத் நேரம். அமிர்த வேலைக்கு பாத் தின் ஆனா ஹி, அமிர்த வேலைக்கு அப்புறம் தினம் வந்தே ஆக வேண்டும். நிச்சய ஜிஸ்கோ பி ஹோகா ஒன் நிச்சயம். யாருக்கு நிச்சயம் இருக்குமோ அவங்க நிச்சயந்தா இருப்பாங்க. கோய் சிந்தா நஹீ ஹோகி, அவங்களுக்கு எந்த கவலையுமே இருக்காது. பேஃபிக்கர், கவலையற்றவர்கள். நிச்சய விஸ்வ ரச்சிதா துவாரா ரச்சனா கி ஸ்பஷ்ட் நாலேஜ் மில் கை. உலகத்தை படைக்கக்கூடியவர் மூலமாக படைப்பினுடைய ஞானம் தெளிவாக கிடைத்து விட்டது. பாப் தாதா தேக் ரஹே, பாப் தாதா பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன, சபி பச்சே, எல்லா குழந்தைகளும் ஸ்னேகே சகயோகே அவர் சம்பர்க்கே பியார்மே பாந்தே हुए, அன்பில் சகயோகத்தில் தொடர்பில் அன்பாக இணைக்கப்பட்டு இருக்கின்றார்கள். அப்படி கர்மே பहुंच தங்களுடைய வீட்டுக்கு வந்து விட்டீர்கள். பாப் தாதா சபி ஸ்னேகி பச்சோக்கும், அனைத்து அன்பான குழந்தைகளுக்கும், சகயோகி பச்சோக்கும், சகயோகி குழந்தைகளுக்கும், சம்பர்க் வாலே பச்சோக்கும், தொடர்பில் உள்ள குழந்தைகளுக்கும் अपने अधिकार लेने के लिए अपने घर पहुंचने की मुबारक दे. தங்களுடைய அதிகாரத்தை பெறுவதற்காக தங்களுடைய வீட்டிற்கு வந்திருக்கின்ற உங்களுக்கு அனைவருக்கும் வாழ்த்துக்களை கொடுக்கின்றார். அதாவது அன்புனாலையும் சரி, சகயோகத்தினாலும் சரி, இல்லை தொடர்புனாலும் எதே ஒன்றில் வந்திருக்கின்றார்கள். முபாரக்கோ முபாரக்கோ, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். बाप दादा का प्यार बच्चों से ज़्यादा है और बच्चों को बाप दादा से ज़्यादा है. பாப்பா கேள்வி கேட்குறாங்க, பாப் தாதாவுக்கு குழந்தைங்க மேலே ரொம்ப அதிகமாக அல்லது குழந்தைகளுக்கு பாப் தாதா மேலே ரொம்ப அன்பமாகும்? கிஸ்கா, யாருடையது அதிகம்? ஆப்கா யா பாப்கா, உங்களுக்கா இல்லை பாபாவுக்கா? பாப் கஹத்தே பச்சோं को ज़्यादा है. பாபா என்ன சொல்கிறாங்க, குழந்தைகளுக்கு தான் என் மேலே ரொம்ப அன்பு இருக்கின்றது. தேக்கோ बच्चों का प्यार है तब तो कहाँ कहाँ से पहुँच गए हैं ना. குழந்தைகள்கிட்ட அன்பு இருக்கனால தான் எங்கெங்கேருந்தெல்லாம் வந்து சேர்ந்துட்டாங்க. கித்தனோ தேசே ஆயே, எவ்வளோ தேசங்கள்லேருந்தெல்லாம் வந்துருக்கிறாங்க. பதில் சொல்கிறாங்க, 50 தேசங்கள்லேருந்து. 50 தேசோं से आए, 50 தேசத்துலேருந்து வந்திருக்காங்க. लेकिन सबसे दूर से दूर कौन आया? சரி, எல்லாத்தை விட ரொம்ப தூரத்துலேருந்து வந்தது யார்? அமெரிக்கா वाले दूर से आए, அமெரிக்காவிலேருந்து தூரத்துலேருந்து வந்திருக்காங்களா? அபி दूर से आए हैं, लेकिन बाप दादा तो परंदाम से आए हैं. நீங்கள் கூட தூரத்துலேருந்து தான் வந்துருக்கீங்க, ஆனால் பாப் தாதா எங்கேருந்து வந்திருக்காங்க? பரந்தாமத்துலேருந்து வந்திருக்கிறாங்க. உஸ்கி பேன் மே அமெரிக்கா கியா ஹை, அதனுடைய தொடர்பில் பார்த்தா அமெரிக்கா என்ன ரொம்ப தூரமா? அமெரிக்கா தூரையா பரந்தாம் தூர? பாப்பா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கேட்குறேன். பரந்தாம ரொம்ப தூரமா அல்லது அமெரிக்கா ரொம்ப தூரமா? சப்சே தூர் தேசி பாப் தாதா ஹே. எல்லாத்த விட தூர தேசத்துலேருந்து வந்திருக்கிறவர் யார்? பாப் தாதா தான். பச்சை யாத் கர்த்தே யார் பாப் ஹாசிர் ஹோ ஜாத்தே. குழந்தைங்க நினச்ச உடனேயே பாபா ஆஜராகி விடுகின்றார். அபி பாப் பச்சோं से क्या चाहते हैं. இப்போ பாபா குழந்தைகளிடம் என்ன விரும்புகின்றார்? பூச்சதேனா பாப் क्या चाहते हैं, கேட்குறீங்கல்ல பாபா என்ன விரும்புகின்றார் என்று. பாப் தாதா यही मीठी मीठी बच्चों से चाहते हैं. பாப் தாதா இனிமையிலும் இனிமையான குழந்தைகளிடம் இதைத்தான் விரும்புகின்றார். ஏக் ஏக் பச்சா, ஒவ்வொரு குழந்தைகளும் கூட, அது யாராக இருந்தாலும் பரவாயில்ல, எப்போ இருந்தாலும் பரவாயில்ல, எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, எங்கே இருந்தாலும் பரவாயில்ல, ஒவ்வொரு குழந்தைகளும் என்ன விரும்புகின்றார்? ஸ்வராஜ்ய அதிகாரி ராஜா ஹோ. ஸ்வராஜ்ய அதிகாரி ராஜாக்களாக இருக்க வேண்டும். அடுத்து பாபா கேட்காங்க, சபி ராஜா ஹோ, அனைவரும் ராஜாக்களா? ஸ்வராஜ்ய ஹே,
ஸ்வராஜ்யம் இருக்கின்றதா? சூப்பர் ராஜ்ய तो है ना. சுயத்தின் மீது ராஜ்யம் இருக்கின்றது அல்லவா? जो समझते हैं स्वराज्य अधिकारी राजा बना हूँ वो हाथ उठा. யாரு புரிந்து கொண்டிருக்கின்றீர்களோ ஸ்வராஜ்ய அதிகாரி ராஜாவாக நான் ஆகிவிட்டேன் என்று அவர்கள் கைகளை உயர்த்துங்கள். बहुत अच्छा, ரொம்ப நல்லது. बाप दादा को बच्चों को देखकर प्यार आता है. बाप दादाக்கு குழந்தைகளை பார்த்து ரொம்ப அன்பு வருகிறதா. ஏன்? 63 ஜனம் बहुत मेहनत की है. 63 ஜென்மம் ரொம்ப உழைத்து விட்டார்கள். துக்க அசாந்தி से दूर होने की. அதுவும் உழைப்பு எதில்? துக்கத்திலேருந்து அசாந்திலேருந்து விலகணுங்கிறதுக்காக. தோ பாப்தாதா யஹி சாத்தே. அதனால் பாப்தாதா என்ன விரும்புகிறார்? ஹர் பச்சா, ஒவ்வொரு குழந்தையும் கூட அவி ஸ்வராஜ்ய அதிகாரி பனே, இப்பொழுது ஸ்வராஜ்ய அதிகாரிகளாக ஆக வேண்டும். மன் புத்தி சன்ஸ்கார் கா மாலிக் பனே, ராஜா பனே. மனம், புத்தி, சன்ஸ்காரம் மூன்றுக்கும் எஜமானர்களாக ராஜாவாக ஆக வேண்டும். ஜப் சாயே जहाँ चाहे जैसे चाहे वैसे मन बुद्धि संस्कार परिवर्तन कर सके. எப்போ விரும்பினாலும் சரி, எப்படி விரும்பினாலும் சரி, எங்கு விரும்பினாலும் சரி, தங்களுடைய மனம் புத்தி சன்ஸ்காரத்தை மாற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். டென்ஷன் ஃப்ரீ லைஃப் का अनुभव सदा इमर्ज हो. டென்ஷன் ஃப்ரீ லைஃப்னுடைய அனுபவம் எப்பொழுதும் எமர்ஜாக இருக்கணும். பாப்தாதா देखते हैं कभी मर्ज भी हो जाता है. பாப்தாதா பார்க்குறாங்களாம், சில நேரம் அது மறைந்து விடுகிறது. सोचते हैं या नहीं करना है, या राइट है या रॉन्ग है, लेकिन सोचते हैं स्वरूप में नहीं लाते. யோசிக்கிறாங்க இதை செய்யக்கூடாது, இது ரைட்டு இது ராங்குன்னு, ஆனால் யோசிக்கின்ற ஸ்வரூபமாக ஆயிடுறாங்க. அதை நம்ம ப்ராக்டிக்கலில் ஸ்வரூபத்தில் கொண்டு வர்றதில்லை. சோச்சனாமானா மர்ஜி ரஹனா. யோசிக்கிறீங்கனால என்ன அர்த்தம்? மர்ஜ் ஆகிடுதுன்னு அர்த்தம். சொருமேலான அர்த்தம் எமர்ஜ். சொரூபத்தில் கொண்டு வருதுன்னா என்ன அர்த்தம்? எமர்ஜாக கொண்டு வருது. சமைக்கிலே தொன்னை இந்தஜார் கரையோனா, நேரத்திற்காக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்க இல்லையா? கபி கபி கர்த்தேன், சில நேரம் எதிர்பார்க்கின்றீர்கள். ரூஹான் கர்த்தேன்னா தோ கை பச்சை கர்த்தேன். ஆன்மீக உரையாடல் செய்யும்போது சில குழந்தைங்க சொல்கிறாங்களாம், என்ன சொல்கிறாங்க? சமயம் ஆனால் பர் டீக் ஹோ ஜாயேங்கே, நேரம் வந்தால் நாங்கள் சரியாயிடுவோம். சமயம் தோ ஆப்கி ரச்சனா ஹை, நேரம் என்பது உங்களுடைய படைப்பு. ஆப் தோ மாஸ்டர் ரச்சிதா ஹோனா, நீங்கள் மாஸ்டர் படைப்பவர்கள் அல்லவா? தோ மாஸ்டர் ரச்சிதா ரச்சனா கே ஆதார் பர் நஹீ சல்தே. மாஸ்டர் படைப்பவர்கள் ஒருபொழுதும் படைப்பினுடைய ஆதாரத்தில் நடக்க மாட்டார்கள். समय को समाप्ति के नज़ीर और मास्टर रचिता को लाना है. நேரத்தினுடைய முடிவை அருகாமையில் மாஸ்டர் படைப்பவர்கள் நீங்கள் தான் கொண்டு வர வேண்டும். एक सेकंड में मन के मालिक बन, ஒரு வினாடியில் மனதினுடைய எஜமானர்களாக ஆகி மன்கோ ஆர்டர் கர் சக்தே ஹோ, மனதிற்கு உங்களால் ஆர்டர் பண்ண முடியுமா? கர் சக்தே ஹோ, செய்ய முடியுமா? மன்கோ ஏகாகிர கர் சக்தே ஹோ, மனதை ஒருமுகப்படுத்த முடியுமா? ஃபுல் ஸ்டாப் லகா சக்தே ஹோ, ஃபுல் ஸ்டாப் உங்களால் வைக்க முடியுமா? லகாயங்கே ஃபுல் ஸ்டாப் அவர் லக் ஜாயேகா கொஷின் மார்க். போடுறது என்னமோ ஃபுல் ஸ்டாப்பு, ஆனால் அது என்ன ஆகிடுறது? கொஷின் மார்க்காக ஆகிடுதா? क्यों, क्या, कैसे, यह क्या, वह क्या, आश्चर्य की मात्रा भी नहीं. ஏன், எதுக்கு, இது எப்படி, அது எப்படி, ஆச்சரியத்தினுடைய குறி கூட வரக்கூடாது. ஃபுல் ஸ்டாப், செகண்ட் மே பாயிண்ட் பஞ்சா. ஃபுல் ஸ்டாப் அப்படின்னால என்ன அர்த்தம்? ஒரு செகண்டில் பாயிண்டாக ஆகிவிட வேண்டும். और कोई मेहनत नहीं है, வேறு எந்த உழைப்புமே இல்லை. ஏக் शब्द सिर्फ अभ्यास में लाओ, ஒரே ஒரு வேர்டை நீங்கள் பயிற்சியில் கொண்டு வாங்க. என்ன வேர்டு அது? ஒரே ஒரு வேர்டு, பாயிண்ட். பாயிண்ட் स्वरूप बनना है, பாயிண்ட் स्वरूபமாக ஆக வேண்டும். वेस्ट को पॉइंट लगानी है, எது வேஸ்ட்டோ அதுக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். மகா வாக்கிய கோ சுனते हैं ना, उस पॉइंट पर मनन करना है. என்ன மகா வாக்கியம் நீங்கள் கேட்குறீங்களோ அந்த பாயிண்ட்டை என்ன பண்ணணும்? நீங்கள் சிந்திக்க வேண்டும். அவர் कोई तकलीफ ही नहीं, வேறு எந்த கஷ்டமுமே கிடையாது. அதாவது பாயிண்ட் சொரூபமாக ஆக வேண்டும். வேஸ்ட்டுக்கு பாயிண்ட் ஃபுல் ஸ்டாப் வச்சிடணும். மகா வாக்கியம் என்ன பாயிண்ட் கேட்கின்றோமோ
அதை மனன் செய்ய வேண்டும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் கஷ்டமே இல்லை. பாயிண்ட் யாद रखो, பாயிண்ட் लगाओ, பாயிண்ட் बन जाओ. பாயிண்ட்டை நினைவில் வைங்க, ஞானத்தினுடைய பாயிண்ட்டை பாயிண்ட் லகாவோ ஃபுல் ஸ்டாப் வைங்க, பாயிண்டாக ஆகிவிடுங்கள். அந்த பயிற்சியை செய்யுங்கள். या अभ्यास सारे दिन में बीच बीच में करो. இந்த பயிற்சியை ஒரு நாளில் இடையிடையே செய்யுங்கள். कितने भी बिजी हो लेकिन यह ट्रायल करो, 1 सेकंड में पॉइंट बन सकता है. அப்போ என்ன தான் நீங்கள் பிஸியாக இருந்தாலும் கூட இதை ட்ரையல் பண்ணி பாருங்கள். ஒரு செகண்டில் பாயிண்ட் வைக்க முடிகின்றதா, பாயிண்ட்டாக ஆக முடிகின்றதா? 1 सेकंड में पॉइंट लगा सकते हो. ஒரு வினாடியில் உங்களால் பாயிண்ட் வைக்க முடிகின்றதா? அபியாஸ் பார் பார் ஹோகா. இந்த பயிற்சி எப்போ அடிக்கடி இருக்குமோ தபி ஆனே வாலே अंतिम समय फुल பாயிண்ட்ஸ் ले सकेंगे. அப்போ தான் வரக்கூடிய நேரத்தில், கடைசி நேரத்தில் ஃபுல் பாயிண்ட்ஸ் உங்களால் பெற முடியும். பாஸ் வித் ஆனர் பன் ஜாயேங்கே. பாஸ் வித் ஆனராக ஆகிவிடுவீர்கள். ஏர்மா பரமாத்மா படைய, இதுதான் பரமாத்மானுடைய படிப்பு. यही பரமாத்மா பாலனை, இதுதான் பரமாத்மானுடைய பாலனை. तो ஆக जो भी आए हैं, யார் வந்திருக்கின்றீர்களோ, चाहे पहली बार आने वाले, முதல் முறையாக வந்திருந்தாங்களும் சரி, पहली बार मिलन मनाने के लिए आए हैं, யார் முதல் முறையாக பாபாவை சந்திப்பை கொண்டாடுவதற்காக வந்திருக்கின்றீர்களோ அவர்கள் கையிலே உயர்த்துங்கள். बहुत आए, நிறைய பேர் வந்திருக்காங்க. வெல்கம், வரவேற்பு. जैसे अभी पहली बार आए हो ना, तो पहले नंबर भी लेना. முதல் முறையாக எப்படி வந்திருக்கீங்களோ அதே மாதிரி முதல் நம்பரும் நீங்கள் அடைய வேண்டும். சான்ஸை, வாய்ப்பு இருக்கின்றது. आप सोचेंगे हम तो अभी भी पहली बार आए. நீங்கள் யோசிக்கலாம், நாங்கள் இப்போ தான் முதல் முறையாக வந்திருக்கோம். हमारे से पहले वाले तो बहुत है, எங்களோட முன்னாடி வந்தவங்களாம் ரொம்ப பேர் இருக்காங்க. लेकिन ஆனால் ड्रामा में ये चांस रखा हुआ है. ஆனால் ड्रामाவில் இந்த ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன, லாஸ்ட் ஸோ ஃபாஸ்ட் और फास्ट से फर्स्ट हो सकते. லேட்டாக வந்தாலும் ஃபாஸ்ட்டாக போகலாம், ஃபாஸ்ட்டாக போனாக்கா ஃபஸ்ட்டாக வந்துடலாம். चांस है, चांस लेने वालों को बाप दादा चांसलर कहते. சான்ஸ் பிறகு இருக்கவருக்கு தான் बाप दादा என்ன சொல்கிறாங்க, சான்சலர்னு சொல்கிறாங்க. तो चांसलर बनो, சான்சலராக ஆகுங்கள். பன்னா है சான்சலர், சான்சலராக ஆக வேண்டுமா? சான்சலர் பன்னா है, சான்சலராக ஆக வேண்டுமா? जो समझते हैं चांसलर बनेंगे वो हाथ उठा. யார் நாங்கள் சான்சலர் ஆவோன்னு சொல்லுவாங்களோ அவங்க கையிலே உயர்த்துங்கள். சான்சலர் பனேங்கே, சான்சலர் ஆவீர்களா? वाह मुबारक हो. आगा வாழ்த்துக்கள். बाप दादा ने देखा या तो जो भी आए वो हाथ उठा रहे, மெஜாரிட்டி उठा रहे. मुबारक हो. யாரெல்லாம் வந்திருக்கீங்களோ எல்லாம் கைகளை உயர்த்துகின்றார்கள். மெஜாரிட்டி கைகளை உயர்த்துகின்றார்கள். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். बाप दादा ने आप सभी आने वाले मीठी मीठी प्यारे प्यारे बच्चों को विशेष याद किया. யார் வந்திருக்கின்றார்களோ அனைத்து இனிமேலும் இனிமையான அன்பிலும் அன்பான குழந்தைகளுக்கு பாப் தாதா விசேஷமாக நினைவு செய்தார். क्यों याद किया? ஏன் நினைவு செய்தார்? இன்றைக்கி சபையில் நிறைய விஐபிஸ்லாம் வந்திருக்காங்க. क्यों निमंत्रण दिया? உங்களுக்கு ஏன் பாபா அழைப்புதரை கொடுத்தார் पता है? தெரியுமா? देखो निमंत्रण तो बहुतों को मिला लेकिन आने वाले आप पहुँच गए हो. நிறைய பேருக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டது, நீங்கள் கொஞ்சம் பேர் தான் வந்திருக்கீங்க. क्यों बाप दादा ने याद किया? உங்களை ஏன் பாப் தாதா நினைவு செய்தார்? क्योंकि ஏனென்றால் பாப் தாதா जानते हैं, பாப் தாதாக்கு தெரியும், जो भी आए हैं वह स्नेही सहयोगी से सहयोगी बनने वाली क्वालिटी. யாரெல்லாம் வந்திருக்கின்றார்களோ அவர்கள் அன்பானவர்கள், சகயோகியிலிருந்து சகஜ யோகியாக ஆகக்கூடிய குவாலிட்டி உடையவர்கள். अगर हिम्मत रखेंगे तो आप सहज योगी बन औरों को भी सहज योग का मैसेंजर बन मैसेज दे सकते हो. நீங்கள் தைரியம் மட்டும் வச்சிங்கன்னா போதும், சகஜ யோகி ஆகிட்டு பிறரையும் சகஜ யோகி ஆக்குவதற்கான மெசஞ்சர் ஆகிட்டு மெசேஜை உங்களால் கொடுக்க முடியும். மெசேஜ் தேன அர்த்தாத், மெசேஜ் கொடுக்குறதுன்னா என்ன அர்த்தம்? காட்லி மெசஞ்சர் பண்ணா, நீங்கள் காட்லி மெசஞ்சராக ஆகி விடுகின்றீர்கள். ஆத்மாओं को दुख अशांति से छुड़ाना है. ஆத்மாக்களை துக்கம் அசாந்தியிலிருந்து விடுவிக்க வேண்டும். फिर भी आपके तो भाई बहन है ना, அவர்கள் உங்களுடைய சகோதரர்கள் சகோதரிகள் தானே. अपने भाई बहनों को गाली मैसेज देना अर्थात मुक्त करना है. தன்னுடைய சகோதர சகோதரிகளுக்கு காட்லி மெசேஜ் கொடுப்பது என்றால் என்ன அர்த்தம்? அவர்களை முக்தி அடைய செய்வது. इसकी दुआएं बहुत मिलती है.
இதற்கான ஆசீர்வாதங்கள் ரொம்ப கிடைக்கின்றது. किसी भी आत्मा को दुख अशांति को छुड़ाने की दुआएं बहुत मिलती है. எந்த ஒரு ஆத்மாவுக்கும் துக்கம் அசாந்திலேருந்து விடுச்சிங்கன்னா அதற்கான ஆசீர்வாதம் ரொம்ப கிடைக்கின்றது. दुआएं मिलने से अतीन्द्रिय सुख आंतरिक खुशी की फीलिंग बहुत आती है. அதீந்திரிய சுகமாகட்டும் இல்லை ஆந்தரிக் மகிழ்ச்சியினுடைய ஃபீலிங் உங்களுக்கு ரொம்ப வரும். ஏன் வருகிறது? பாபா கேள்வி வைக்கிறாங்க. क्योंकि ஏனென்றால் குஷி பாண்டினா तो குஷி பாண்டனைக்கு குஷி படுத்தி மகிழ்ச்சியை எப்போ நீங்கள் பகிர்ந்தளிப்பீங்களோ பகிர்ந்தளிக்கும் போது அது அதிகமாகின்றது. சபி குஷோ அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்கின்றீர்களா? விசேஷ் பாப்தா மேனோ से नहीं अधिकारियों से पूछते. வெறும் கெஸ்ட்டை பாபா கேட்கல, அதிகாரிகளை கேட்கின்றார்கள். அப்படிக்கும் மெஹமான் नहीं समझना அதிகாரி, தன்னைத்தான் விருந்தாடியாக நினைக்காதீர்கள், அதிகாரிகளாக நினைங்கள். तो सभी खुश हैं, எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கின்றீர்களா? हाँ आप अपने वालों से पूछते हैं. कहने में आता है ना मेहमान, लेकिन मेहमान नहीं है, महान बनाने वाले. நீங்கள் சொல்கிறதுக்கு வேணால் விருந்தாளின்னு சொல்லலாம், ஆனால் மகான்லேருந்து நீங்கள் மகான் ஆகிட்டு பிறரையும் மகானாக ஆக்கக்கூடியவர்கள். तो पूछे खुश हैं, கேளுங்க எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கின்றார்களா? खुश है तो हाथ हिलाओ, மகிழ்ச்சியாக இருக்கின்றீர்கள்னா கைகளை அசையுங்கள். சபி खुश है, எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள். அபி ஜாக்கர்கே क्या करेंगे? இப்போ போயிட்டு என்ன பண்ணுவீங்க? குஷி பாண்டிங்கன்னா மகிழ்ச்சியை பகிர்ந்தளிப்பீர்கள் அல்லவா? சப்கோ खूब खुशी बांटना, எல்லோருக்கும் ரொம்ப மகிழ்ச்சியை பகிர்ந்தளிங்க. जितना बांटेंगे उतनी बढ़ेगी. ठीक है, எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் இதை பகிர்ந்தளிப்பீங்களோ அந்த அளவுக்கு அது அதிகரிக்கும். அச்சா, நல்லது. खूब தாலி பஜாவோ, நன்றாக கைகளை தட்டுங்கள். எல்லாம் கை தட்டுறாங்க. जैसे अभी ताली बजाए से सदा खुशी की तालियां ஆட்டோமேட்டிக் வச்சுட்டு रहे. இப்போ எப்படி நீங்கள் மகிழ்ச்சியில் கை தட்டுறீங்களோ அதே மாதிரி மகிழ்ச்சியினுடைய கைத்தட்டு உங்கள்கிட்ட ஆட்டோமேட்டிக்காக இருந்து கொண்டே இருக்க வேண்டும். अच्छा, நல்லது. बाप दादा सदा टीचर्स को कहते हैं. बाप दादा எப்போதும் டீச்சர்ஸ்க்கு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? டீச்சர்ஸ் அர்த்தாத், டீச்சர்ஸ் என்றால் என்ன அர்த்தம்? ஜிஸ்கே ஃபியூச்சர்ஸே ஃபியூச்சர் திக்காயுது, அவங்களுடைய ஃபீச்சர்ஸ் மூலமாக ஃபியூச்சர் தெரிய வரணும். ஐசி டீச்சர்ஸ் ஒன்று அப்படிப்பட்ட டீச்சர்ஸ் இல்லையா? आपको देखकर स्वर्ग की सुख की फीलिंग है, உங்களை பார்த்தா சொர்க்கத்தினுடைய ஃபீலிங் வரணுமா? சுகத்தினுடைய ஃபீலிங். शांति की अनुभूति हो, शांतिயினுடைய அனுபவமானோ. चलते फिरते फरिश्ते दिखाई दे, போகும்போது நடக்கும்போதும் ஃபரிஸ்தா தெரிய வேண்டும். ஐசி டீச்சர்ஸ் ஒன்றா அப்படிப்பட்ட டீச்சர்ஸ் இல்லையா? अच्छा है, நல்லது. चाहे प्रवृत्ति में रहने वाले, चाहे सेवा का निमित्त बने, நீங்கள் இல்லறத்தில் இருந்தாலும் சரி இல்லை சேவைக்கு நிமித்தமாக இருந்தாலும் சரி, சபி பாப் தாதா சமான் பண்ணே வாலே நிச்சய புத்தி விஜயந்தி. எல்லோருமே பாப் தாதா சமான் ஆகக்கூடிய நிச்சய புத்தி வெற்றியாளர்கள். अच्छा, நல்லது. चारों ओर के चाहे साकार रूप में सामने, चाहे दूर बैठे भी दिल के नज़दीक, நாலா பக்கங்களிலும் உள்ள சாக்கார் ரூபத்தில் முன்னால் அமர்ந்திருந்தாலும் சரி, தூரத்தில் அமர்ந்திருந்தாலும் இதயத்தில் அருகாமையில் இருக்கக்கூடிய ஐசி சதா சிரேஷ்ட பாக்யவான் ஆத்மாவுக்கோ, எப்பொழுதும் சிரேஷ்டமான பாக்யசாலி ஆத்மாக்களுக்கு सदा निमित्त बन निर्माण का कार्य सफल करने वाले विशेष आत्माओं को, நிமித்தமாக ஆகி நிர்மாண காரியத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக செய்யக்கூடிய விசேஷமான ஆத்மாக்களுக்கு சதா பாக்கு சமான் பண்ணைக்கு உமங் உற்சாமே ஆகிய பண்ணேவாள், பாபாவுக்கு சமமாக ஆவதற்கான உற்சாகம் ஆர்வத்தில் முன்னேறி கொண்டே இருக்கக்கூடிய ஹிம்மத்வான் பச்சோங்கோ, தைரியசாலி குழந்தைகளுக்கு சதா ஹர் கதமே பதமோக்கி கமாய் ஜமா கர்னேவாள், ஒவ்வொரு அடியிலையும் பதம்க்கு வருமானத்தை சேமிக்கக்கூடிய बहुत बहुत வேர்ல்ட் மே பதம் குணா தன்வான், ரொம்ப ரொம்ப உலகத்திலேயே பல்வேறு செல்வந்தர்களான பர்பூர் ஆத்மாவுக்கும் நிறைந்திருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு பாப் தாதா கா யாத் பியார் அவர் நமஸ்தே, பாப் தாதானுடைய அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. டபுள் விதேசி நிமித்தபடி பேனோசே, டபுள் ஃபார்னர்ஸில் நிமித்தமான பெரிய சகோதரிகளிடம் अच्छा सर्विस का सबूत दे रहे हैं, நன்றாக சேவையினுடைய ப்ரூஃபை கொடுத்து கொண்டு இருக்கின்றீர்கள். இசே ஆவாஸ் ஃபைலேகா,
இதன் மூலமாக தான் சப்தங்கள் பரவும். அனுபவ सुनाने से औरों को भी अनुभव बढ़ता है. அனுபவத்தை நீங்கள் சொன்னீங்களான்னா பிறருக்கு அனுபவம் கூட அதிகரிக்கின்றது. तो बाप दादा खुश है, बाप दादा மகிழ்ச்சி அடைகின்றார். ஃபாரின் की सेवा में निमित्त बनने वाले अच्छे उमंग उत्साह सेवा में बिजी रहते. ஃபாரினில் சேவைக்கு நிமித்தமாக இருக்கக்கூடியவர்கள் நல்ல உற்சாகம் ஆர்வத்தோட சேவையில் பிஸியாக இருக்கின்றார்கள். गए देश से हैं लेकिन विदेश वालों की सेवा ऐसे ही निमित्त बन करके कर रहे हैं. போனது என்னமோ இங்கே தேசத்துலேருந்து தான், ஆனால் விதேசத்தில் நிமித்தமாயிட்டு வாக்கே ஐய அங்கே இருக்கிறவங்க மாதிரி ஆயிட்டாங்க. அப்படின்னே பண்ணி பாசனா தேத்தேவோ நம்முடையவர்கள் என்ற ஒரு பாசனா கொடுக்குறாங்க. அவர் சப் தரக்கே எல்லா பக்கங்கள்லேருந்து வந்திருக்காங்க. தரஃப்கே நெய் ஒரு பக்கத்துலேருந்து வரல, லண்டன்கே யா அமெரிக்காக்கே நெய் பேகத் சேவாதாரி. நீங்கள் லண்டன் சேவாதாரியோ அல்லது அமெரிக்கா சேவாதாரியோ இல்லை, எல்லையற்ற சேவாதாரிகள். ஜிம்மெவாரி தோ விஸ்வக்கி என்ன பொறுப்பு என்னமோ உலகத்திற்கு எடுத்திருக்கீங்கல்ல, தோ பாப் தாதா முபாரக் தேரே. அதனால் பாப் தாதா வாழ்த்துக்களை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். கர் ரஹேஹோ ஆகிய அவர் அச்சேசி அத்தை உடுத்தே உடாத்தே ரேங்க செய்து கொண்டு இருக்கின்றீர்கள். இன்னும் முன்னாடி ரொம்ப நன்றாக பறக்கவும் பறக்க வைக்கவும் செய்து கொண்டே இருப்பீர்கள். அச்சா நல்லது. பர்சனல் முலாக்காத் பர்சனலாக சந்திக்கிறாங்க. சபி ஹோலி और ஹாப்பி ஹன்ஸோ அனைவரும் ஹோலி மற்றும் ஹாப்பி அன்னப்பறவைகள். ஹன்ஸ் का काम क्या होता है? அன்னப்பறவையுடைய வேலை என்னவா இருக்குது? ஹன்ஸ் पे निर्णय शक्ति बहुत होती है. அதில் நிர்ணயிக்கக்கூடிய சக்தி நல்லா இருக்குது. அபி ஹோலி ஹாப்பி ஹன்ஸ் व्यर्थ को समाप्त करने वाले. நீங்கள் கூட ஹாப்பி ஹோலி ஹன்ஸாக இருக்கீங்க. நீங்கள் வேஸ்ட்டை சமாப்தி அடைய செய்யக்கூடியவர்கள். சமர்த்த பனானே வாலே ஹோ. நீங்களும் சக்திசாலியாயிட்டு பிறரையும் சக்திசாலியாக ஆக்கக்கூடியவர்கள். சபி எவர் ஹாப்பி. பாபா கேட்குறாங்க, எவர் ஹாப்பியாக இருக்கீங்களா? எவர் ஹாப்பி, எப்போதுமே ஹாப்பியாக இருக்கவங்க. அபி கபி துக்கோ ஆனே நீ தேனா. இனி துக்கத்தை வர விடாதீங்க. துக்கோ டைவோர்ஸ் दे दिया तभी तो दूसरों को दुख निवारण करेंगे ना. நீங்கள் துக்கத்துக்கு டைவர்ஸ் கொடுத்தீங்கன்னா தான் பிறருடைய துக்கத்தை நீங்கள் நீக்க முடியும் அல்லவா. தோ சுக்கி ரேன அவர் சுக்கு தேன. நீங்கள் சுகமாக இருக்க வேண்டும், சுகத்தை கொடுக்க வேண்டும். காம் கரேங்கன்னா இந்த வேலையை செய்வீர்கள் தானே. யாசி ஜோ சுக்கு மிலா அவர் ஜமா இருக்குன்னா இங்கே என்ன உங்களுக்கு சுகம் கிடைக்கின்றதோ இதை சேமிப்பு வைங்க. கபிபி குச்சிபி ஓனா எது எப்போ ஆனாலும் சரி. பாபா மீட்டா பாபா துக்கு லேலோ. பாபா இனிமையான பாபா துக்கத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். अपने पास नहीं रखना. உங்ககிட்ட அதை வச்சுக்காதீங்க. खराब चीज़ रखी जाती है क्या? வீணான பொருளை யாராவது வச்சுக்குவாங்களா என்ன? तो दुख खराब है ना. துக்கம் மோசமானது இல்லையா? तो दुख निकाल दो, सुखी रहो. துக்கத்தை நீக்கிடுங்க, சுகமாக இருங்க. तो यह सुखी ग्रुप और सुखदायी ग्रुप. இந்த குரூப்பே என்ன? சுகமாக இருக்கக்கூடியது, சுகத்தை கொடுக்கக்கூடியது. சல்தே ஃபிர்தே சுக் தேத்தே ரஹோ. போகும்போது வரும்போது சுகத்தை கொடுத்து கொண்டே செய்யுங்க. கித்தனா आपको दुआएं मिलेंगी. அப்போ எவ்வளோ ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஏ குரூப் பிளஸ்ஸிங் கே பாத்திர है. இந்த குரூப் எப்படிப்பட்ட குரூப்? பிளஸ்ஸிங்ஸ் அடையக்கூடிய குரூப். ஸோ சபி குஷியானா அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்கின்றீர்கள் தானே. அப்படி முஸ்கராவோ. இப்போ புன்சிரிப்பு செய்யுங்கள். பஸ் முஸ்கராத்தே ரேனா. எப்போதும் புன்சிரித்த முகத்தோடு இருங்கள். குஷி சே நாச்சோ. மகிழ்ச்சியில் டான்ஸ் ஆடிக்கொண்டே இருங்கள். அச்சா நல்லது. वरदानम ने बाबा கொடுக்குறாங்க. याद और सेवा के बैलेंस द्वारा चढ़ती कला का अनुभव करने वाले राज्य अधिकारी भव. राज्य அதிகாரிகளாக ஆகுங்கள். அது எப்போ ஆக முடியும்? சடுத்தி கலா முன்னேற்ற கலையினுடைய அனுபவம் செய்யும்போது தான். அந்த முன்னேற்ற கலையினுடைய அனுபவம் செய்யணும்னா என்ன நமக்கு பேலன்ஸ் இருக்கணும்? எதில் பேலன்ஸ் இருக்கணும்? எதில் நம்ம ப்ராக்டிக்கலாக இருக்கணும்? நினைவு மற்றும் சேவை, இதில் பேலன்ஸ் இருக்கணும். ஆக இன்றைக்கி வரதானம் நினைவு மற்றும் சேவையின் பேலன்ஸ் மூலமாக ஏறும் கலையை அனுபவம் செய்யக்கூடிய राज्य अधिकारी ஆகுக. याद और सेवा का बैलेंस है तो हर कदम में चढ़ती कला का अनुभव करते रहेंगे. நினைவு மற்றும் சேவையில் எப்போ பேலன்ஸ் இருக்குமோ ஒவ்வொரு ஸ்டெப்லையும் ஏறும் கலையினுடைய அனுபவத்தை செய்வீர்கள். ஹர் சங்கல்பே சேவாகும். ஒவ்வொரு சங்கல்பத்திலையும் சேவை இருக்கணுமா. व्यर्थ से छूट जाएंगे. வீணானவற்றிலிருந்து
விடுபட்டு விடுவீர்கள். சேவா சீசன் கா एक अंग बन जाए. சேவை என்பது வாழ்க்கையில் ஒரு அங்கமாக ஆகிவிட வேண்டும். சரி, शरीर அங்க ஜரூரி. எப்படி சரீரத்தில் ஒவ்வொரு அங்கமும் அவசியமாக இருக்கு இல்லையா? பிராமன் ஜீவனுக்கு விசேஷ அங்கு சேவா. பிராமண வாழ்க்கையினுடைய விசேஷமான அங்கமே எது? சேவை தான். போ சேவாக்கா சான்ஸ் மில்னா, ரொம்ப சேவைக்கான வாய்ப்பு கிடைக்குதுன்னா என்ன அர்த்தம்? ஸ்தான் மில்னா அதுக்கான இடம் கிடைக்குதுன்னா என்ன அர்த்தம்? சங்கு மில்னா அதற்கான சங்கு கிடைக்கின்றது என்றால் அர்த்தம் பாக்கியக்கு நிஷானி. இது பாக்கியத்தினுடைய அடையாளம். ரொம்ப சேவைக்கான வாய்ப்பு கிடைக்குது, சேவை செய்கிறதுக்கான இடம் கிடைக்குது, சேவை செய்வதற்கான தொடர்பு கிடைக்குதுன்னா என்ன அர்த்தம்? இது எல்லாமே பாக்கியத்தினுடைய அடையாளம். ஐசே சேவைக்கு கோல்டன் சான்ஸ் லேனே வாலே, அப்படிப்பட்ட கோல்டன் சான்ஸ் பெறக்கூடியவர்கள் தான் ராஜ்ய அதிகாரி பந்தே, ராஜ்ய அதிகாரிகளாக ஆகின்றார்கள். பாபா ஸ்லோகன் கொடுக்குறாங்க, பரமாத்மா प्यार के पालना का स्वरूप है. பரமாத்மா அன்பினுடைய பாலனை சொரூபம் என்ன தெரியுமா? சகஜ் யோகி ஜீவன், சகஜ யோகி வாழ்க்கை. இன்னைக்கு பாபா அவ்வக்த இஷாரா கொடுக்குறாங்க மே மாதத்துக்கு, रूहानी रॉयल्टी और प्योरिटी की पर्सनालिटी धारण करो. ஆன்மீக ராயல்ட்டி பியூரிட்டியினுடைய பர்சனாலிட்டியை தாரணை செய்யுங்கள். பவித்திரதா பிராமணுக்கா சப்சே படைத்த படா சிங்கார். தூய்மை தான் பிராமணர்களாகி உங்களை எல்லாவற்றையும் விட பெரிய சிங்காரமாகும், அலங்காரமாகும். சம்பூர்ண பவித்திரதா आपके जीवन में सबसे बड़ी ப்ராப்பர்ட்டி. சம்பூர்ணமான தூய்மை தான் உங்கள் வாழ்க்கையில் எல்லாத்த விட பெரிய ப்ராப்பர்ட்டி. रॉयल्टी और पर्सनालिटी है, रॉयल्टियाகவும் இருக்குது, पर्सनालिटियाகவும் இருக்குது. इसे धारण कर एवर रेडी बनो. இது தாரணை பண்ணி எவர் ரெடியாக ஆகிவிடுங்கள். तो प्रकृति अपना काम शुरू करे. அப்போ தானே இயற்கை தன்னுடைய காரியத்தை ஆரம்பிக்க முடியும். प्योरिटी की पर्सनालिटी से संपन्न ராயல் ஆத்மாவுக்கோ, प्योरिटीனுடைய பர்சனாலிட்டியில் சம்பன்னமான ராயல் ஆத்மாக்களுக்கு தான் சभ्यता की देवी कहा जाता, சभ्यताவினுடைய தேவி என்று அழைக்கப்படுகின்றார்கள். ஆக நீ பாடத்தினுடைய தலைப்பில் பாபா என்ன சொல்லுவாங்க? இதயபூர்வமாக எனது பாபா என்று கூறுங்கள். அனைத்து அழியாத பொக்கிஷங்களுடைய எஜமானர்களாக ஆகி கவலையற்ற பாதுஷாக்களாக ஆகுங்கள். நல்லது. ஓம் சாந்தி. बाबा